இல்ல ஐஸ்வர்யா கணேஷை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் ஸ்டூடியோ பார்த்தோம்னா, எல்லா வசதியும் இந்த ஸ்டூடியோ இருக்கும். ஏவிஎம் எடுத்துக்கிட்டாலும் சரி, விஜயா வாகினி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜெமினி எடுத்துக்கிட்டாலும் சரி, மாடர்ன் தியேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்க ஷூட்டிங்னு போயிட்டோம்னா, எல்லா வசதியும் அங்க இருக்கும். அதாவது ஃப்ளோர் படப்பிடிப்பு நடத்துறதுக்கு ஒரு 5, 6 ஃப்ளோர்ஸ். அது இன்னொரு பக்கம் படத்த வந்து டெவலப் பண்ணதுக்கு வந்து லேபரட்டரி. இன்னொரு பக்கம் காஸ்டியூம் செக்ஷன். இன்னொரு பக்கம் எடிட்டிங் எல்லாம் இருக்கும். இப்ப சினிமாவ பொறுத்தவரைக்கும் எடிட்டிங் மட்டும் இருந்தா போதாது. போஸ்ட் புரொடக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு கலர் கரெக்ஷனு, சிஜி ஒர்க்கு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தா தான் ஒரு முழுமையான ஒரு ஸ்டூடியோவா இருக்க முடியும். இன்னைக்கு அது மாரி ஸ்டூடியோ ஏதாவது தமிழ்நாட்டுல இயங்குதான்னா, இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏவிஎம் வந்து பாதி வந்து குடியிருப்புகளா மாறிடுச்சு. காலேஜ் வந்துருச்சு. இது மாரிலாம் வந்துருச்சு. பிரசாத் ஸ்டூடியோலயும் பெருசா முன்ன மாரி வந்து ஃப்ளோர்ஸ் இல்ல. மெல்ல மெல்ல ஃப்ளோர்லாம் குறைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில முழுமையான ஒரு ஸ்டூடியோ அதிபரா வந்து அப்படியே மாறி இருக்காரு ஐஸ்வர்யா கணேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் படங்கள் ஆரம்பிச்சபோது கூட சினிமா புரொடக்ஷன் வந்து இவ்வளோ சீரியஸா அவர் எடுத்துக்க போறார் அப்படின்னு நான் நினைக்கல. அவர் வந்து ஆரம்பத்தில வந்து நடிகரா இருந்தவர். சினிமா மேல அவருக்கு ரொம்ப நாளா ஒரு பேஷன் உண்டு எப்பவுமே. சின்ன சின்ன வேஷம்லாம் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜ்ல வந்து ரொம்ப பிஸி ஆனதுக்கப்புறம் படங்கள் எடுக்கணும்னு ஆரம்பிச்சாரு. இப்ப ரீசென்ட்டா தான் தொடர்ந்து ஒரு 10, 12 படங்கள அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த 12 படங்களுடைய படப்பிடிப்பு நடத்துறதுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒண்ணும் இல்ல. அத ரொம்ப அழகா கிரியேட் பண்ணியிருக்காரு இப்ப. ஈவிபி ஸ்டூடியோ இருக்குல்ல, அத மொத்தமா வாங்கிட்டாரு. இப்ப வந்து வேல்ஸ் ஸ்டூடியோ ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பல்லாவரத்துல ஒரு ஸ்டூடியோ கட்டுறாரு. இதுக்கப்புறம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸு, இந்த எடிட்டிங்கு, டப்பிங்கு, போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடியோ. இதுக்கான ஒரு ஸ்டூடியோவை ஏற்கனவே வந்து டைரக்டர் விஜய் இருக்கார்ல, அவர் கோடம்பாக்கத்தில் பியூட்டிஃபுல்லாக ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தார். அவர் நடத்துகிறதா இருந்தார். இப்போ அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் இணைஞ்சிருக்கு. அதனால் இப்போ வேல்ஸ் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய படங்களுடைய போஸ்ட் புரொடக்ஷன் இங்கே நடந்தாவே போதும், அந்த ஸ்டூடியோ ஃபுல்லாக பிஸி ஆகிடும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 8, 10 படம் பண்ணுறாரு அவர். இப்போ அவங்களுக்குன்னே பார்த்தா இங்கே 2 ஸ்டூடியோ வந்துருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, ரெக்கார்டிங் தியேட்டர் எல்லாம் வந்துருச்சு. இது தவிர பெங்களூர்லேயும் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காரு ஐஸ்வர்யா கணேஷ். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவி மொகல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா எல்லா வசதிகளும் உள்ள ஒரு தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது வேல்ஸ் இன்டர்நேஷனல் தான். அசுர வளர்ச்சி தான் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னால், திரையுலகத்தில் எல்லாருமே அப்படி வியந்து தான் இன்றைக்கி ஐஸ்வர்யா கணேஷை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.